இனிமே உங்களுக்கு ஆதார் கார்டே தேவை கிடையாது. என்ன கௌதம் சொல்றேன், இன்னைக்கு ஆதார் கார்டு தான் ஒரு மிகப்பெரிய ஐடி ப்ரூஃபே, அந்த ஐடி ப்ரூஃபே தேவையில்லை அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரும். இதே கொஸ்டின்ஸோட, இதே கியூரியஸோட, இதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நானும் உள்ள போய் அது என்ன ஒரு விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு சீரியஸாவே நமக்கு இனிமேல் ஆதார் கார்டு தேவையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அஃபிஷியலான ஒரு விஷயத்த வந்து இந்தியன் கவர்மெண்ட் சைடில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக உள்ள வந்து பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது உங்களோட ஒரு மிகப்பெரிய டேட்டா. அந்த டேட்டாவை தூக்கி நம்ம அசால்ட்டா நம்ம எல்லார் கையில வந்து கொடுத்துட்டு இருக்கோம். யாருக்கு கொடுக்கணும் அந்த டேட்டாவை, யாருக்கு கொடுக்க கூடாது உங்களோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது இன்னைக்கு தெரியாம எங்க போனாலும் சரி அதை நம்ம வந்து தூக்கி வந்து கொடுக்குறோம். முக்கியமா இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போனாலும் சரி, பேங்க் போனாலும் சரி, வாட் எவர் நம்ம இன்னைக்கு எங்க போனாலுமே இன்னைக்கு இந்த ஆதார் கார்டு வேணும், உங்களோட ஆதார் கார்டு ஐடி ப்ரூஃபா வேணும் கேட்கறாங்க. நம்ம எல்லாருமே இது கொடுக்குறோம். ஆனால் இனிமேல் எங்கெங்க கொடுக்கணும், எங்கெங்க கொடுக்க கூடாது, எதை அக்செப்ட் பண்ணணும், எதை அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அத்தனை ஒரு விஷயத்தையுமே வந்து இப்ப ஒரு விஷயமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கான இந்த வீடியோல உள்ள டீடைல்டா எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்க்க போறோம். உள்ள பார்ப்போம். ஹாய், ஹலோ, ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். ஆதார் கார்டு தேவையில்லையா, என்ன கௌதம் சொல்ற, உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து நம்மளோட இந்தியன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து ஆதார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். அதே இது ஆதார் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மியான பேத்துக்கு தான் வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட ஆதார் கார்டை எங்கே யாருக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ கொடுக்கக்கூடாது, எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது, அண்ட் யார் யாருக்கெல்லாம் இதை வந்து ஷோ பண்ணி காமிக்கக்கூடாது, அத்தனை ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ஒரு மிகப்பெரிய டேட்டா. அந்த டேட்டாவை தூக்கி அசால்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாவை வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். அது ஹேக்கர்ஸுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு தெரியாது. அதனால இப்போ நம்மளோட பர்பஸ்க்காண்டி, நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காண்டி, பிரைவசிக்காண்டி தான், சேஃப்டிக்காண்டி தான் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இன்னும் நிறைய பேர் வந்து யூட்டிலைஸே பண்ணாம வந்திருக்காங்க. இதை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அது என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள வந்து சொல்றேன். இன்னைக்கு ஆதார் நீங்க அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அது பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ வந்து நீங்க போனீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர்லயோ இந்த ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். இதை நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆதார் கார்டை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் மீன்ஸ் ஆதார் நம்பர் சேஞ்ச் பண்றதோ, உங்களோட நேமு அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. கஸ்டமைஸ்னா என்ன மாதிரி கஸ்டமைஸ் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும். எல்லா டிஜிட் நம்பர் நீங்க போட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்க ஆதார் நம்பர், அந்த நம்பர் ஆதார் வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் நீங்க சேர்ந்து கொடுங்க. இதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து வரும், அதாவது ஓடிபி ஏதோ ஒன்று வரும். அதை நீங்க உள்ள வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து போயிடும். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். அதாவது பாப்பா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த கேமரா பேஜில் உங்களோட செல்ஃபி மாதிரி நீங்கள் கேமரா முன்னாடி வச்சிங்க அப்படின்னா, முன்னாடி வச்சிங்கன்னா மட்டும் இது வந்து வெரிஃபிகேஷன் ஆகாது. அதை வந்து அப்படியே லோட் ஆகிட்டே தான் வந்திருக்கும். 2 டைம்ஸோ 1 டைம்ஸோ வந்து உங்களோட ஐஸை வந்து பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்சஸ் வந்து கன்வே பண்ணிக்கிறோம். நீங்கள் தான் இந்த ஒரு ஆள், நீங்கள் தான் இந்த நம்பருக்கான ஐடி நீங்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி அதை வந்து அக்செப்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து போகும். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களால் இதை கஸ்டமைஸ்டான பின் வந்து உங்களால் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம மொபைல் நம்பர் எப்படி மொபைல் நம்பருங்க, உங்கள் மொபைல் லாக்குக்கு நீங்கள் எப்படி பின் போடுறீங்க, இல்லை நிறைய ஆப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பின் போடுவோம்ல, இந்த மாதிரி அவைலபிள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து எப்படி வேணால் ரீசெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்டான ஒரு நம்பர் இருக்கும், உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இது இங்க பயோமெட்ரிக் ஆக்சஸுமே வந்து இருக்கு. அதாவது பின் மட்டும் தான் நிறைய இடத்துல வந்து கொடுப்பாங்க, பயோமெட்ரிக் வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்க பயோமெட்ரிக்குமே வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து இருக்கும். இதை நீங்க வச்சு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதை ஆன்லைன்ல, அதாவது நீங்க இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் அந்த ஆப் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்லை. இங்க தான் வச்சான் பார் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க இன்டர்நெட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ஆஃப்லைனா இருந்தாலுமே இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவே இப்போ வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட், அது ஒன்று இது ஒன்று என்னன்னா இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் கையில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட நேம் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நீங்கள் மெயிலா ஃபீமேலா, உங்களோட ஜெண்டர் வந்துருக்கும், அட்ரஸ் இருக்கும், உங்கள் ஆதார் நம்பர் இருக்கும். இந்த மாதிரி ஆல் ஆஃப் த டீட்டெயில்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகிட்டு வந்திருக்கும்.
ஆனால் இதை நீங்கள் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறீங்க. இந்த ஆப்குள்ளே ஆதார் நம்பரை போட போகிறீங்க, உங்கள் நேம் என்னவோ நேம் போட போகிறீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட போகிறீங்க, நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத நீங்கள் போட போகிறீங்க, மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, உங்களோட என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொடுக்க போகிறீங்க. அண்ட் உங்களோட அட்ரஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க. இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களால் ஆட்டோமேட்டிக்கான கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் உங்களால் ஆட்டோவாக கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். என்ன இதில் என்ன ஒருத்தர் கஸ்டமைஸ் பண்ண போகிற அப்படின்னா உங்களோட நேம் இப்போ இன்க்ளூடிங் இப்போ நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படின்னா கௌதம் அப்படின்னா கௌதம் பாண்டி நீங்கள் வச்சுக்கோங்க. கௌதம் பாண்டி அப்படிங்கிறத கௌதம் மட்டும் தெரிஞ்சால் போதுமா, இல்லை பாண்டி மட்டும் தெரியணுமா, இல்லை பாண்டி தெரியக்கூடாது இல்லை கௌதம் மட்டும் தெரியணுமா அப்படிங்கிறது உங்களால் கஸ்டமைஸாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ கௌதம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும், இல்லை பாண்டி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா போதும், இது எது உங்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் ஷோ ஆகுற மாதிரி வச்சுட்டு எந்த ஒரு வேர்டு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு நேமை நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். டபுள் நேமாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், அதே மாதிரி தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியணுமா தெரியக்கூடாதா, ஷோ ஆகணுமா ஷோ கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத நீங்கள் ஹைட் பண்ணிக்க முடியும், மெயிலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, இதை நீங்கள் தெரியணுமா இன்னொருத்தவங்களுக்கு ஷோ ஆகணுமா ஆகக்கூடாது அப்படிங்கிறத உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம், அட்ரஸ் ஹைட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் ஆதார் நம்பரையும் ஹைட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் டிஜிட் நம்பர் மட்டும் தெரியணுமா, ஒரு 4 டிஜிட் நம்பர் மட்டும் தெரியணுமா, இல்லை ஃபுல் ஆதார் நம்பருமே தெரியணுமா, இல்லை சென்டரில் இருக்கிற ஆதார் நம்பர் மட்டும் தெரியணும் அப்படிங்கிறதையும் உங்களால் ஹைட் பண்ணிக்க முடியும். எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுக்க முடியும். மொபைல் நம்பர் லாஸ்ட் நம்பர் மட்டும் தெரியணுமா, இல்லை லாஸ்ட் ஒரு 2 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ தெரியணுமா, இல்லை தெரியவே கூடாது அப்படிங்கிற நினைச்சீங்கன்னா அதை உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது எல்லாமே அந்த ஒரே இடத்துல வந்து பண்ணிக்க முடியும். இத்தனை ப்ராசஸுமே வந்து பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா கியூஆர் கோட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் உங்களோட கியூஆர் தான் வந்து ஆதாரோட கியூஆர் வந்து இங்கே வந்து உட்காரும். இந்த கியூஆரை நீங்கள் டச் பண்ணாதான் இந்த டீட்டெயில்ஸை பேக்கப்பில் தான் வந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கியூஆரை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா தான் உங்களோட நேம் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நீங்கள் யார், உங்களோட நீங்கள் மெயிலா ஃபீமேலா, உங்கள் அட்ரஸ், உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே இதுக்கு பின்னாடி தான் வந்து ஷோ ஆகும். இந்த கியூஆரே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. இதை நீங்கள் டச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆக்சஸ் இல்லாமல் யாருமே வந்து டச் பண்ண முடியாது. நீங்கள் தாண்டி வந்தீங்க அப்படின்னா தான் வந்து டச்சே பண்ண முடியும். இவ்வளோ பெரிய ஒரு ஃபியூச்சர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம ஆளுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம எங்கே போனாலும் சரி, அது ஹோட்டல்ஸுக்கு போனாலும் பேங்க்கு போனாலும் எங்கே போனாலுமே இன்னைக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐடி ப்ரூஃபாக வந்து நம்மள எல்லாத்துக்குமே இந்த மாறிடுச்சு. நீங்கள் ஆதார் கார்டு இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு, தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்கிறது இந்திய குடிமகனே இல்லை அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது. இன்னைக்கு எப்படி வெளிநாட்டில் உங்களுக்குன்ற ஒரு பாஸ்போர்ட் வேணுமோ, ஒரு பாஸ்போர்ட் என்ட்ரி இருக்கணுமோ, அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆதார் கார்டு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இப்படிப்பட்ட ஒரு கார்டை எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கஸ்டமைஸ் மீன்ஸ் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காண்டி யூசர் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ ஒரு விஷயமே வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஹோட்டல்ஸுக்கு போனாலும் சரி, பேங்க்கு போனாலும் சரி, நீங்கள் எங்கே உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் கேட்டாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஷோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும். இல்லை இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இது வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள கொஸ்டினே பண்ணலாம். ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, எதுக்கு இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, ஏன்னா இது கவர்மெண்ட் சைடில் வந்து பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் சைடுலேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சேர்க்கணும், மறக்க வச்சுக்கோங்க, மறக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மீட் பண்ணலாம். பாய்.